இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கே நல்லவர்கள் லட்சியம், வெல்வது நிச்சயம் என்ற ஒரு கொள்கை முழக்கத்தோடு இருந்த கேப்டனுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களினுடைய அஞ்சலி காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? விருதுநகர். அவரோட சொந்த ஊர்ல இருந்து வரீங்களா? ஆமா, தம்பி நின்ன ஊரு அதுதானே. இப்ப எம்பி எலெக்ஷனுக்கு தம்பி நின்றுக்கார்ல, அங்க இருந்து தான் வரோம். கேப்டனோட மறைவு ஓராண்டு நிறைவாயிருக்கு. இந்த தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமான இதைத்தான் இந்த ஒரு வருஷமா நாங்க கடந்துகிட்டு இருக்கோம். அவர் இல்லாத சூழல் இருந்தாலும் அவர் பின்னாடி நாங்க நிக்கிறோங்கிறது அவர் எங்க கூட இருக்காரு. அவர் இறந்ததா நாங்க நினைக்கல, கூட இருக்காரு, தெய்வமா இருந்து எங்களை வழி நடத்துறாரு. இந்த கூட்டம் தான் அதுக்கு சாட்சி. ஏராளமான பொதுமக்கள் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கூட அதிக அளவில் இங்கே வந்து அவரை தரிசித்து விட்டு செல்வதற்கு அஞ்சலி செலுத்துவது என்பதே நாள்தோறும் வழக்கமாக பலரும் வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த கேப்டன் நினைவிடத்தை பொறுத்தமட்டில் ஒரு அன்னதான கூடமாகவே மாறியிருக்கிறது. அவர் இறந்து 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் கடந்த ஆண்டு இறந்ததற்கு பிறகு ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து இங்கே அன்னதானம் தொடங்கியது. சுமார் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொண்டர்கள் இங்கே வந்து உணவருந்து இருக்கிறார்கள் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த அன்னதானம் நடைபெறும். அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் சமமான உணவு என்பதை உறுதிப்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் என்று ஏற்கனவே திருமதி பிரேமலதா குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் பல்வேறு திரை பிரபலங்கள், சக நடிகர்கள் பலரும் கூட அதை குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. பல்வேறு பேட்டிகள் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எங்கிருந்து வரீங்க? கேப்டன் தங்கமான மனுஷன், இந்தியாவிலே சிறந்த மனிதன். நீங்க பேசுங்க தலைவர். சில்லக்குடி, இது பெரம்பலூர் மாவட்டம், ஆலத்தூர் ஒன்றியம், சில்லக்குடி. ஒரே ஊர் தான். நாங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூரிலிருந்து வரேங்க. கேப்டனோட 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி பார்க்கறதுக்காக வந்திருக்குங்க. கேப்டன் வந்து மக்களுக்காக வாழ்ந்தார், அவருக்காக ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்காக இன்னைக்கு வந்திருக்குங்க. மிக நீண்ட வரிசையில் நின்று அவரை தரிசிப்பதற்காக, அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள், பொதுமக்கள் பலரும் இருக்கிறார்கள். எனவே இந்த 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புகழஞ்சலியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் யார் பங்கேற்க போகிறார்கள் என்பது குறித்த விவரம் இதுவரை உறுதியாகவில்லை. எங்கிருந்து வருவீங்க சார்? வேலூர் மாவட்டம் சார். கேப்டனோட ரசிகர்களா? ஐயா, உயிர் தொண்டன்கள். எனவே இன்று சிறப்பு பூஜை, குரு பூஜை, அதைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி, சிறப்பு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு, வாகன நெரிசல் இல்லாமல் இருப்பதற்காக போக்குவரத்து காவல்துறை மற்றும் காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறார்கள். எனவே எல்லோரும் காவல்துறைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய தேமுதிக நிர்வாகிகள் விடுக்கக்கூடிய வேண்டுகோளாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செல்வகுமார். தேசிய முற்போக்கு அரியலூர் மாவட்டம் ஆண்டமடம் ஒன்றியம் தேசிய முற்போக்கு திராவிடம் விஜயகாந்த். என் கடவுளை நான் கும்பிடத்துக்கு வந்திருக்கேன். என் கடவுளை கும்பிடத்துக்கு வந்திருக்கேன். என் தலைவனை நான் கும்பிட வந்திருக்கேன். என் சாமி, என் குலசாமி. மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் பார்க்க எங்களுக்கு கையெழுத்துக்கு முன்னே தலைவர் கையெழுத்துக்கு முன்னே வந்திருக்கோம். நாங்கள் திருச்சி மாவட்டம் முசிறி தீவிர ரசிகர். நாங்கள் தருமபுரி கிழக்கு மாவட்டம் நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றியம் கேப்டனின் தீவிர பக்தன். எங்கள் ஒன்றிய செயலாளர், எங்கள் ஒன்றியத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் வந்து எங்கள் தெய்வத்தை வந்து தரிசிக்கணும்னு வந்திருக்கிறோம். வேற பேசுறதுக்கு வார்த்தை இல்லை சார். வணக்கம், என்னுடைய பேர் காளிதாஸ். நான் அவர் பிறந்த மண்ணிலிருந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். அவருடைய இறந்ததுக்கு நான் வந்திருந்தேன். இப்போ 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு வந்திருக்கேன். அவருடைய தீவிர ரசிகன் நான். கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்து அவருடைய இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு விடாமல் அவருடைய பேச வாய்ப்பு ரொம்ப இதாக இருக்குது.
நான் மதுரையில இருந்து வரேன். கேப்டனை பாத்துருக்கீங்களா? பார்த்தேன். மதுரைக்கு அவர் ரைஸ் மில்க்கு எல்லாமே வச்சிருக்காரு. தருமபுரி மாவட்டம் தேசிய முற்போக்கு டிராவல் சார்பாக நல்லமல்லி கிழக்கு ஒன்றிய சார்பாக நமது கேப்டன் அவர்களை வணங்கி வாழ்த்தி கொள்கிறோம். அப்படியே எடுத்துறாங்க ஸ்பாட்டுக்கு பேர் அவ்வளவுதான். எங்கடா பாத்துட்டு இருக்கீங்க?